நம்ம நாட்டுல இன்னும் வறுமை குறையல. ஹாய் கைஸ், இப்போ இன்னைக்கு நான் எங்கே போயிருக்கேன்னா தங்கச்சிக்கு மேரேஜ், அதுக்கு ட்ரெஸ் என்னால எடுக்கிறதுக்காக இதுக்கு மேல போயிருக்கேன் உட்கார முடியல. வண்ணாரப்பேட்டைக்கு. சரி, தங்கச்சிக்கு கிஃப்ட் வாங்கலான்னு. அந்த வீடியோ நீங்கள் செப்பரேட்டாக டீ கூட சேனலில் பார்த்துருப்பீங்க, ட்ரெஸ் எடுக்கிற வீடியோ, எந்த கடையில் எடுத்தேன் என்ன பண்ணேன்னு. இது வந்து ட்ரெஸ் எடுக்க போயிட்டு வரும்போது நான் பண்ண அலப்பறைகள். தங்கச்சிக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு ஹாய் சொல்லு. சென்னை அப்படி லைட்டாக சுற்றி பார்க்கலாம், பீச் வரைக்கும் போகலாம் ஹாய் சொல்ற. பிளான் பண்ணி போனேன். ஹாய் போகிற சொல்லு. வழியில் ஆர்பார் வந்தது. சரி, ஆர்பாரில் ஷூட்டிங்கில் நம்ம டிவியில் பார்த்துருக்கோமே, இன்னும் கொஞ்ச நேரம் ஆர்பார் அந்த இடத்தெல்லாம் பார்க்கலாம் சொல்லிட்டு நான் நின்று நல்லா வேடிக்கை பார்த்தேன். ஆர்பார் வீடியோ எடுத்திருப்பேன் பாருங்கள். என்ன ஒரு காமெடினா, பர்மா பஜார் போகிறான் அப்படின்னு டக்குன்னு ஒரு ஐடியா வந்தது. அந்த தக்கம் பர்மா பஜார் சொன்னதுனால சரி பர்மா பஜார் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க போனால் நான் ஃபுல்லாக கேமரா கையில் பிடிச்சி அசால்ட்டாக தூக்கின்னு அப்படியே ஒரு ரவுண்ட் எடுத்தாங்க. அப்புறமா கிளைமேக்ஸில் பார்க்குறேன் அந்த வீடியோ, அந்த பர்மா பஜார் கடைகளோட எண்டில் பார்க்குற வீடியோவே ஆன் பண்ணாத சும்மா வச்சு பார்த்தேன். அது வேற ஒன் வேவா. சரி, ஒன் வேல போயிட்டு போயிட்டு ரிட்டர்ன்லாம் எடுக்க முடியாது. நாங்கள் நம்ம ஆர்பார் நம்ம படத்துலலாம் பார்த்துருப்போம்ல, சென்னை ஆர்பார், இதுதான் சென்னையில் இருக்கிற ஆர்பார் துறைமுகம். ஓகேவா, வீடியோவே ஆன் பண்ணாமல் சும்மா காமெடி மாரி நான் தூக்கி மேலே வச்சுக்கின்னு பாருங்க, ரோட்லலாம் குப்பை, இதெல்லாம் ஒரு சமூக சீர்திருத்தமாக கதெல்லாம் சொல்லின்னு போனேன். குப்பை போடாதீங்க, நம்ம நாட்டை நம்ம தான் சுத்தமாக வச்சுக்கணும் அப்படி இப்படின்னு. சரி, அந்த காமெடி சொல்கிறேன் பாருங்களா, அந்த பர்மா பஜார் காமெடி பாருங்க. ஒரு பையன் பைக்கு எப்படி ஓடிட்டு போகிறான், 2 கை இடுப்பில் வச்சுன்னு பைக்கு அவ்வளோ ஸ்பீடாக ஓட்டிட்டு போகிறான். இதுமாரி ஓட்டுறது தப்பே கிடையாது, ரொம்ப சூப்பரு. பட் ஆனால் இதுமாரி மெயின் ரோட்டில் ஓட்டக்கூடாது. மற்றவங்க எல்லாருக்குமே லைஃப் இருக்குது, எல்லாருக்குமே வாழணும். இதுமாரி ஓட்டுறதுனால ஏதோ ஒன்று ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ பேருக்கு பாதிப்பு. இதெல்லாம் ஏன் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது தெரியல. ஓட்டுங்கப்பா, ஜாலியாக ஓட்டுங்க, வேணான்னு சொல்லல, ஓகேவா. ஆனால் நீங்கள் ஓட்டுற வண்டி போயிட்டு வருதா ஒரு மைதானத்தில் போய் எங்கன்னா ஓட்டிக்கோங்க, கையை விட்டு காலை விட்டு எப்படி ஓட்டுயோ ஓட்டு, புரியுதா. ஆனால் எங்கன்னா போய் மைதானத்தில் தனியாக ஓட்டிக்கும், இனிமேல் பொது இடத்துல ஓட்டாது. நம்மளால மற்றவங்களுக்கு தொந்தரவு முடிஞ்ச அளவுக்கு நம்ம நாட்டுக்கு நம்மளால எந்த ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாதுன்றது, ஓகேவா. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பைக்கை கை விட்டு ஓட்டுங்க, காலை விட்டு ஓட்டுங்க. பாருங்க, எனக்கு எவ்வளோ டென்ஷன் ஆயிடுச்சு அந்த பையன் ஓட்டுனதை பார்த்தோன்னே. சரி, ஓகே, அவனை பற்றி பேசி நம்மளுக்கு டைம் தான் வேஸ்ட்டு. அதுங்களாம் சொன்னால் திருந்தாதுங்க, சொல்லி கொடுத்தாலும் புரிஞ்சிக்காதுங்க, ஓகேவா. ஒரு வேளை இதை நீங்கள் பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் அந்த தப்பு பண்ணாதீங்க தம்பி, ஓகேவா. சரி, என்னென்னா கேமராவை ஆன் பண்ணி வீடியோ எடுக்கலாம், பர்மா பஜார் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த டென்ஷனில் கேமரா ஆஃப் பண்ண பாருங்க. நான் கேமரா ஆனில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கி கேமரா அழகாக வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டாங்க. எடுத்தேன் லாஸ்ட் எட்ஜுக்கு போகும்போது தான் கவனிக்கிறேன் கேமரா ஆன் ஆகலன்னு. ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு, காமெடியாகிடுச்சு. திருப்பி அந்த லாஸ்ட் எட்ஜுக்கு போயிட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடில் ஒரு போர்ஷன் எடுத்தேன். சரி, அந்த ஆப்போசிட் சைட் போர்ஷனாவது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்போசிட் போர்ஷன் போட்டு எடுத்தேன், ஓகேவா. இதுமாரி தாங்க டென்ஷன் ஆகிடுவேன் நான் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பார்த்தா, ஓகேவா. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்களும் வந்து பொது இடத்துக்கு போங்க, வண்டி ஓட்டுங்க, எல்லாம் பண்ணுங்க. பட் ஆனால் வந்து சேஃப்டி தான் முக்கியம். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், லைஃப்பில் வந்து நம்ம உடம்புல ஏதாவது ஒரு மிஸ்டேக்னா பாதிக்கப்படுறது ஃபஸ்ட்டு யாருன்னா நம்ம தான், ஓகேவா. நம்ம லைஃப் அதுக்கப்புறம் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணோம், அதாவது நிறைய விஷயத்த நம்ம விட்டு கொடுக்க வேண்டியதாக வரும். ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் என்னோட லைஃப்பில் நான் சொல்கிறேன், ஓகேவா. ஒரு அடிப்பட்டதுனால எவ்வளோ விஷயத்த நான் விட்டு கொடுக்குற மாதிரி இருக்குது தெரியுமா. அந்த ஒரு டென்ஷனில் தான் நான் இவ்வளோ டென்ஷன் ஆகுறது. தயவுசெய்து யாரும் அது மாரி பண்ணாதீங்க, தப்பு பண்ணாதீங்க அப்படின்னு, சரியா. நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், இந்த வீடியோவை பார்த்து இதில் வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. வண்டி ஓட்டுங்க, தப்பு இல்லை, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க. நம்மளால் மற்றவங்களுக்கும் பாதிப்பு வரக்கூடாது, நம்மளுக்கும் பாதிப்பு வரக்கூடாது, சரியா. சரி, நான் இதேமாரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள், ஃபுல் வீடியோ பாருங்கள். இன்னும் நிறைய காமெடிலாம் இருக்குது, நான் என்னென்ன பண்ணேன்றதை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா. பாய்.
எங்கடா காணும் ஆர்பாரு? கரும்பு ஜூஸ் தான் வாங்கி கொடுங்க. டீயை சாப்பிட்டது கரும்பு ஜூஸாக குடிச்சிருக்கலாம் உங்களுக்கு. அந்த பொம்பளைங்களுக்கு தைரியம் தாசி. கரும்பு ஜூஸ் இது போடுறான். மீடியமா, ரொம்ப சில்லுலாம் வேணும். எடுத்து வாங்கோ. டீயை குடி கூட வரேன். நீ ஒன்று வாங்கிக்கோ. சாப்பாடு சில்லுன்னு கம்மியாகுது. டீயை குடி கூட வரேன். வெளியே வந்தா உங்க ஒய்ஃப் பார்க்க வந்தோமே ஒராட்டிய. கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு கருவாடு வாங்கிட்டு ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு வந்துட்டாங்க. செம்ம ஜாலியாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப தேங்க்ஸ். நன்றி, வணக்கம்.